அயோத்தியில புதுசா கோயில் ராமர் கோயில் கட்டி திறந்தாச்சு. எது பாபர் மசூதின்னு ஒன்று இருந்து 500 வருஷம் இருந்தது. பாபர் மசூதின்னு ஒன்று இருந்தது. அதை இடிச்சிட்டு அதை வந்து திருப்பி கட்டி புதுசா கோயில் கட்டாங்க. அங்கதான் ராமர் பிறந்தாரு. என்னையா சான்றுன்னு கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன சான்று ராமர் அங்க? அதெல்லாம் நம்பிக்கை தான். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எழுது, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு 5 பேர் எழுதுறாங்க. அதுக்கெல்லாம் சான்று தேவையில்லை, இதெல்லாம் நம்பிக்கை தான். ராமர் அங்க பிறந்தார் என்பது நம்பிக்கை தான். எனவே அந்த கோயில், அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கிட்டோம். இடிச்ச பாபர் மசூதியை மீண்டும் கட்ட வேண்டாம், வேறொரு இடத்துல மசூதி கட்டியுங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. ஆரியத்துக்கு திராவிடம் துணை போய் தமிழ்நாட்டை வந்து திராவிட நாடுங்க. தமிழன திராவிடம்பா, இதா தமிழ் மொழியை திராவிட மொழிம்பானுங்க. இப்ப தமிழர் திருநாள திராவிடர் திருநாளுங்கிறான். இந்த மாதிரி ஆரியன் திராவிடன் 2 பேரும் சேர்ந்து தமிழர் அழிப்புல ஒன்னா இருப்பாங்க. அதை வந்து புரிந்து கொண்டு நாம் இதை செய்யணும். அந்த சூதான ஈவேராவின் திட்டங்களினால் அந்த காலத்திலேயே அவர் உடனே திராவிடர் திருநாள்னாரு. தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லிட்ட முழக்கம் போட்ட ஒரு ஈவேரா. அப்புறம் தமிழ் பயல்களுக்கு இடம் கொடுத்துறது, அதனால நமக்கெல்லாம் 2ஆம் தர குடிமக்கள் ஆயிடும் என்று அவரா கருதி கொண்டு ஈவேரா திராவிடம் வந்தாரு. அப்போ பொங்கலையும் திராவிடர் திருநாள், மாப்போசிக்கும் அண்ணாவுக்கெல்லாம் வாதங்கள் நடந்திருக்கு. இது தமிழர் திருநாளா திராவிடர் திருநாளான்னு. அப்புறம் அண்ணாவே மாற்றி கொண்டார் தமிழர் திருநாள்னு. அவர் மகாராஷ்டிராவில் எக்கச்சக்கமா இருக்கான் தமிழன். குறுக்குச்சால் ஓட்டுறாங்களா, அவங்க விழா அவங்க நடத்துறாங்க, நீ முன்னா உன விழாவை நடத்திட்டு போ, இல்லைன்னா அதை இதை பண்ணிட்டு போ அப்படின்னு அவன் இருக்கான் தமிழன். தமிழச்சி அடக்க ஒடுக்கமா அங்கே எல்லாம் இருக்கான். இங்கே தமிழன் அடையாளத்தை அழிக்கணும். ஆமா, வந்தவன் ஆரியனுக்கும் அந்த இது, வந்தவன் திராவிடனுக்கும் அந்த துடிப்பு. ஏன் நீ இடம் கொடுத்துட்ட, தமிழன் தமிழச்சி இடம் கொடுத்த, இல்லைன்னா எப்படி வருது? என்னப்பா அவங்கள குறை சொல்லி மட்டும் இல்லப்பா, தமிழன் தமிழச்சி யோக்கியது அது, நீ இடம் கொடுத்துட்ட. அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, தைப்பொங்கல் நாள், திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற தை 1 என்பது தைப்பொங்கல் நாளாக, தமிழர் திருநாளாக தமிழ்நாட்டில் நம் முன்னோர்களால் முன்னெடுக்கப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு தொடக்க நாளாகவும் நம்முடைய தமிழ் சான்றோர்களால் அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2006, 2011 தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த திருவள்ளுவர் ஆண்டை, அதாவது தை 1ஆம் நாள் தான் தமிழர் புத்தாண்டு பிறப்பு நாள் என்று ஏற்கனவே தமிழறிஞர்கள் உருவாக்கிய இந்த திருவள்ளுவர் ஆண்டை சட்டப்பூர்வமாக்குவதற்காக ஆணை பிறப்பித்து சட்டமாக்கி வைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அதை நீக்கினார். அந்த அம்மையாருக்கு என்ன என்றால், அந்த அம்மையார் ஆரிய பண்பாட்டில் ஊறியவர், ஆரியத்துவ சம்பிரதாயங்கள் சடங்குகளில் திளைத்தவர். எனவே சித்திரை 1 விபவ, அது விளம்பி, விளம்பி அப்படின்னு சமஸ்கிருத ஆண்டுகள் இருக்கிறது அல்லவா, அந்த சித்திரை 1 சமஸ்கிருத ஆண்டுகள் இருக்கணும். அதுக்கான சில கதைகள்லாம் இருக்கு, அது வேற இருக்க வேண்டும் என்று மீண்டும் அதை உறுதிப்படுத்தினார் ஜெயலலிதா. ஏனென்றால் அவருடைய ஆரியத்துவ பண்பாட்டுக்கு அது விரோதமாக இருக்கிறது என்று. அடுத்து அதை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டங்களோ பரப்புரைகளோ ஒன்றும் செய்யவில்லை, அப்படியே விட்டுருச்சு. கலைஞர் கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள் என்று வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் வலியுறுத்தவில்லை. அதை புத்தாக்கம் செய்ய விரும்பவும் இல்லை. ஏனென்றால் அவர் இதை அவர்களுடைய மரபுப்படி திராவிடர் திருநாளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினுக்கு விருப்பம்.
தமிழர் திருநாள் என்று இருப்பதே அவருக்கு நெஞ்செரிச்சலாக இருக்கிறது. ஐயா வீரமணி அவர்களுக்கு நெஞ்செரிச்சல் ரொம்ப வருஷமா இருக்கிறதில்ல. தமிழர் திருநாள் என்றால் ஆகாது, திராவிடர் திருநாள் என்று ஆக்க வேண்டும் என்று. இது பழைய காலத்திலேயே இந்த மாதிரி நடந்து அண்ணாவும் திராவிட திருநாள் என்று சொல்லி அப்ப அவர் மாற்றிக்கொண்டார். அது ஈவேராவுடைய திரிபு வேலைகளால தமிழின மறுப்பு, தமிழ் மொழி எதிர்ப்பு, தமிழ் சிதைப்பு, அந்த சூதான ஈவேராவின் திட்டங்களினால் அந்த காலத்திலேயே அவர் உடனே திராவிடர் திருநாள்னாரு. தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லிட்ட முழக்கம் போட்ட ஒரு ஈவேரா. அப்புறம் இது தமிழ் பயல்களுக்கு இடம் கொடுத்துறது, அதனால நமக்கெல்லாம் ரெண்டாம் தர குடிமக்கள் ஆயிடும் என்று அவராக கருதி கொண்டு ஈவேரா திராவிடம் வந்தார். அப்போ பொங்கலையும் திராவிடர் திருநாள், மாப்போசிக்கும் அண்ணாவுக்கெல்லாம் வாதங்கள் நடந்திருக்கு, இது தமிழர் திருநாளா திராவிடர் திருநாளான்னு. அப்புறம் அண்ணாவே மாற்றி கொண்டார் தமிழர் திருநாள்னு. அவர் இவங்க மாதிரி பிடிவாதமாக ஒரு தெலுங்கு திணிப்பு, ஆந்திர திணிப்புல இல்லை. அவர் திராவிடவாதி தான். ஆனால் இப்போ கருணாநிதி போல, ஈவேரா போல அப்படி ஒரு முரட்டுத்தனமாக ஒரு தெலுங்கர் மேலாதிக்கத்தை தமிழர் அடையாள அழிப்பை செய்ய வேண்டும் என்ற ஒரு முரட்டுத்தனமும் அந்த மாதிரி ஏதோ இல்லாத ஒரு அண்ணா. அதனால அவர் அப்பொழுதே திராவிடர் திருநாள் என்பதை தமிழர் திருநாள் என்று மாற்றிக்கொண்டார். பிறகு தமிழர் திருநாள் என்று கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. காஞ்சியில தமிழர் திருநாள், தைப்பொங்கல் நாள் என்ற கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. நானும் படிச்சிருக்கேன். வச்சுங்க. இப்பொழுது மு.க. ஸ்டாலின் அந்த ஜெயலலிதாவுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தமிழர் திருநாள் என்பது தொலைஞ்சா சரி என்பதுதானே அந்தரங்கம். ஜெயலலிதாவுக்கும் அதுதான். ஜெயலலிதா பகிரங்கமாக தமிழர் எதிர்ப்பில் வரக்கூடிய நபர் ஜெயலலிதா. அது ஆரியத்தின் உள்ள அடாவடித்தனம் அது மாதிரி வரும். இது நயமாக தமிழர் வேடம் போட்டு ஆரியத்தின் பக்கம் நிற்கும் திராவிடம். அதன்படி தான் இப்போ ஸ்டாலின் இந்த தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு என்பது திராவிடர் திருநாள் என்று பேசுகிறாரு, அவர் அறிவிக்கிறாரு. இதெல்லாம் மீண்டும் தான் நம்ம வரணும். ஏனென்றால் நம்ம அயலாருக்கு ரொம்ப நாளமாக அடிமையாகிவிட்டோம். பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் ஒரு சண்டையிட்டு கொண்டும் அவர்களுக்குள்ளே பிணங்கி கொண்டும் சீரழிந்த பிறகு, குறிப்பாக நம்முடைய ராஜேந்திர சோழனுக்கு பிறகு தமிழ் வாரிசு இல்லாமல் போச்சு, மன்னர் வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. அப்பொழுதே கலப்பு வருது. அந்த கலப்பு கூட நிலைக்காம போய் நேரடியாக சுல்தான்கள் ஆட்சி, அப்புறம் விஜயநகர ஆட்சி. அந்த விஜயநகர ஆட்சிங்கிறது கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி அது மேலாதிக்கம் உள்ள ஆட்சி. அது 400 வருஷத்துக்கு மேலே இருந்தது. அது சீரழிச்சிட்டு போட்டானுங்க நம்முடைய பண்பாடெல்லாம். பிராமணர்களுக்கு கொண்டாட்டமாக போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு தமிழர் அல்லாதவனுக்கு அந்த கன்னடம் அல்லது தெலுங்குலேருந்து வர்றவனுக்கு என்னன்னா, தமிழர் அடையாளத்தை அழிச்சு அவங்க அடையாளத்தை கொண்டு வந்தால் சிறப்பு தானே. அது அவங்க அடையாளங்கிறது ஆரிய அடையாளம் தான். சமஸ்கிருத எழுத்துக்கள், சமஸ்கிருத சொற்கள்லாம் அப்படியே பயன்படுத்துவாங்க. சமஸ்கிருதம் என்ன சொன்னாங்களோ அது புனிதம் அவங்களுக்கு. நமக்கு தனித்துவம். உலகத்தில் தோன்றிய முதல் மொழி, தனி மொழி, வேறு சொல்லு கலக்காமல் இயங்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு இனம். நம்ம அந்த 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 உண்மையான அந்த புரிதலை மட்டும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அவர்கள் சீர்கெடுத்து வைத்தார்கள். ஆரியர்கள் ஏற்கனவே பொங்கல்னாக அவங்களுக்கு வாந்தி வந்துடும், கொமட்டும். பிராமணர்களுக்கு சங்கராந்தி, அவள் பாஷையில சங்கராந்திம்பா. இப்போ திராவிட பாஷையில என்ன பண்றோம்னா திராவிட திருநாளுங்கிறான். 2 அங்காளி பங்காளி. இதை புரிஞ்சுக்கங்க தமிழன் தமிழச்சி. எனவே இதுல இந்த கோள்கள் நகர்வு, விண்மீன்கள் நகர்வு சரியா, இதுல வானியல் ஆய்வு இருக்கா, தை 1ல் இந்த ஆராய்ச்சியில இறங்காதீங்க. அந்த ஆராய்ச்சியில தனியா நீங்க பண்ணுங்க. அது தேவையான புத்தகத்தை போடுங்க. புத்தாண்டுல போய் கலக்காதீங்க. என்னன்னா அப்படி புத்தாண்டு இதுதான். இப்போ சில நண்பர்கள், நம்ம பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஆரிய எதிர்ப்புல உள்ளவர் தான். அப்புறம் வானியல் ஆய்வு என்று அவர் இந்த வானியல் ஆய்வு பண்ணி சித்திரை 1 தான் சரியானதுன்னாரு. இப்ப வேறு நண்பர்கள் சில பேர் அவர்கள் ஒரு ஆய்வு பண்ணி இன்னொரு தேதியை சொல்றாங்க. இந்த ஆய்வெல்லாம் பண்ணி சீர்குலைக்க வேண்டாம். இப்ப நம்ம தமிழ் புத்தாண்டு தை 1 கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் வானியல் அது இயங்கி கொண்டுதான் இருக்கும். நம்மளை கேட்டுக்கிட்டு நம்ம வணக்கம் வைக்கிறோமா, நமஸ்காரம் பண்றோமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல. அது கேட்காது. கதிரவன் இயங்கி கொண்டுதானே இருக்கும். விண்கோள்கள் இயங்கி கொண்டு இருக்கின்றன. நாம ஒரு அடையாளம் நம்ம வச்சுக்கிறோம்.
இந்த அடையாளம் என்பது இன மொழி தாயக என்ன பண்பாட்டு அடையாளம். ஆண்டு பிறப்பு என்பது என்ன பெரிய இதுல என்ன இருக்கு அதுல? அவனுக்கு ஒரு ஆண்டு இருக்கு, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு ஆண்டு வச்சிருக்காங்க. நம்ம ஒரு தொன்மையான இனம், நம்ம ஏன் ஆண்டு வைக்கக்கூடாது? சரி, நம்ம இந்த கிரிகோரியன் காலண்டருங்கிறாங்களே, ஆங்கில ஆண்டுன்னு சொல்றோம்ல, இதுக்கு மாற்றாக தேவையில்லைப்பா அது மட்டும் இருக்கு. அப்படியா இருக்கு? விளம்பியில தான் வச்சுக்கிறீங்க, அப்புறம் சித்திரை ஒன்று வச்சுக்கிறீங்க, அந்த கதையை சொல்லிக்கிறீங்க. தை ஒன்று பொங்கல் நாள்னா பொங்கல் நாள்னா போடுறான். பல காலண்டர்ல பாருங்க. சங்கராந்தி. நம்முடைய அடையாள அழிப்பு, நம்முடைய சிதைப்பு, ஆரிய நம்ம தலைமையில உட்கார்ந்து இருக்கிறது இன்னும் நீங்கள உட்கார்ந்துருக்கான். அவனை துணையா தாங்குறவன் திராவிடன். அவனை எதுக்கிறது போல பாசாங்கு பண்ணி அவனுடைய துணை ஆள். ஏன் எந்த வகையில் துணையாளு? ஆரியனுக்கும் தமிழ் என்ன அசல் அடையாளங்களை மொழியை சிதைக்கணும், அழிக்கணும். இந்த திராவிடனுக்கும் தமிழ் என மொழி இதெல்லாம் என்ன, ரெண்டு பேருக்குமே தமிழ் தாய்மொழி அல்ல. இங்க வந்தவங்களுக்கு தமிழ் தாய்மொழி இல்லைன்னா அவங்களெல்லாம் அயலார் நம்ம பார்க்கல. நீ பண்ணிடுறிய எங்க உட்காந்துக்கிட்டு, எங்க தோல்ல உட்காந்து எங்க காதை கடிக்கிறியே, எங்க மடியில உட்காந்துக்கிட்டு எங்க மூஞ்சில காரி துப்புறியே, ஆரியனும் திராவிடனும். அப்போ அதுதானே இதை சிந்திக்க வேண்டியதா இருக்கு. எங்கேயாவது போய் ஊர்ல இப்போ ஆந்திராவில் தமிழன் இருக்கான், தமிழச்சி இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்க, கேரளா, அங்கே போய் தலையிட்டு நம்ம அவங்க ஆண்டுல கணக்குல, அவங்க பண்பாட்டில், அவங்க விழாக்களில் தலையிடமா? நம்ம ஆட்கள் குறுக்கு சாலை ஓட்டுறானா? மகாராஷ்டிராவில் எக்கச்சக்கமா இருக்கான் தமிழன், குறுக்கு சாலை ஓட்டுறாங்களா? அவங்க விழா அவங்க நடத்துறாங்க, நீ முன்னா உன விழாவை நடத்திட்டு போ, இல்லைன்னா அதை இதை பண்ணிட்டு போ அப்படின்னு அவன் இருக்கான். தமிழச்சி அடக்க ஒடுக்கமா அங்கே எல்லாம் இருக்கான். இங்கே தமிழன் அடையாளத்தை அழிக்கணும். ஆமா, வந்தவன் ஆரியனுக்கும் அந்த இது, வந்தவன் திராவிடனுக்கும் அந்த துடிப்பு. ஏன் நீ இடம் கொடுத்துட்ட, தமிழன் தமிழச்சி இடம் கொடுத்த, இல்லைன்னா எப்படி வருது? என்னப்பா அவங்கள குறை சொல்லி மட்டும் இல்லப்பா, தமிழன் தமிழச்சி யோக்கியது அது, நீ இடம் கொடுத்துட்ட. நமக்கு நம்ம தமிழோட அடையாளம் நம்ம மறைமலை அடிகள் போன்றவர்கள், நம்ம சிவாஜி போன்ற பேரறிஞர்கள் பல பேர் சேர்ந்து முடிவு பண்றாங்க. தமிழர் திருநாள் திருவள்ளுவர் ஆண்டு கடைபிடிக்கணும் முடிவு பண்றாங்க. இதுல என்ன இது நம்ம ஆரியத்தால அழிஞ்சு போய் கிடக்குறோம், ஆரியத்தால எல்லாம் நம்ம அழிஞ்சு கிடக்கு, சிதைஞ்சு கிடக்கு, அவன்கிட்ட இருந்து மீட்கணுங்க தானே இதெல்லாம் செஞ்சாங்க. இந்த அறிவு வேண்டாமா தமிழர்களுக்கு? எனவே தமிழ் தேசிய பேரியக்கம் உறுதியா பாருங்க, துல்லியமா மீன்கள் விண்மீன் நகர்ச்சியில எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம், அதெல்லாம் இல்லை, சிதைஞ்சு போயிடும். இது சரி அது சரி, நம்ம ஏற்கனவே இந்த மூட நம்பிக்கையில ஆரியத்தை பின்பற்றினாதான் அது ஆன்மீகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிற நம்பிக்கையில தமிழர்கள் இருக்காங்க, கணிசமா இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, துள்ளி குதிக்க வேண்டாம், இன்னும் இருக்காங்க. ஆரியர்கள் சொல்லக்கூடிய விண்மீன் கணக்குகளையும் சொல்ற பண்டிகைகளையும் கடைபிடிச்சாதான் நமக்கு எது சொர்க்கம் கிடைக்கும், வைகுண்டம் கிடைக்கும், ஏதாச்சும் நல்லது நடக்கும். இல்லைன்னா இது கெடுதல் ஆயிரும் என்று மனசார நம்பக்கூடிய தமிழர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, கணிசமா இருக்கு. அதுலதான் நம்ம நீந்தி வந்து சரியானதை, நம்ம இன மொழி அடையாளங்களை துல்லியமானதை சரியானதை மக்கள் வழக்குல ஏத்துக்கக்கூடியதை செய்யணும். நாங்கள் துல்லியமாக சொல்லுகிறோம், கணக்கு போட்டு சொல்லுகிறோம், அசல் தமிழன் தமிழச்சிக்கானதை சொல்லுகிறோம். மக்களும் ஏத்துக்கணும்ப்பா. அந்த உளவியலை பாரு, செதஞ்சு சின்ன ஒரு திருவள்ளுவர் ஆண்டுன்னு பிக்கப் ஆகி நல்லா வந்தது, ஒரு முன்னேறி வந்தது. இந்த திராவிட ஆட்சியிலையும் கடைசி கட்டத்தில் அவர் போட்டாரு கருணாநிதி. அவங்க 67லேருந்து ஆட்சியில் இருக்காங்க. அவங்க 70-71லேருந்து அதை பின்பற்றுறாங்க. அவங்க அரசு துறையில வந்து திருவள்ளுவர் ஆண்டு போடுறது என்று சொல்றாங்க. ஆனால் எல்லாருக்குமான ஒரு ஆண்டு கணக்காக ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கல, சட்டம் போடல, ஒன்றும் பண்ணலை. கடைசி காலத்தில் அதை போட்டாரு. ஏத்துக்கிட்டு நம்ம நல்லபடியாக கொண்டு போக வேண்டியதானே, நமக்கு அது சாதகம் அப்படின்ட்டு. அந்த அறிவு கூர்மை, அந்த தினம் மனிதர்கள் தமிழர்களுக்கு இல்லை. உடனே நமக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி கூறு போட்டுக்கிட்டு இதுவா அதுவான்னு பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுறது. அப்போ ஒன்றுலாம் பண்ணும்போது என்னாச்சு, ஆரியருடைய கொண்டு வந்தால் ஆரியருடைய அந்த சங்கராந்தி இருக்கும். இவங்க சொல்றாங்கல்ல அந்த விளம்பி அந்த மாதிரி சித்திரை ஒன்றுங்கிற இந்த கணக்கு அது இருக்கும். எல்லாமே ஆரியம் சார்ந்தது. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சும்மா பங்கு தகராறு தான். ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் பங்கு தகராறு, வேற ஒன்றும் கிடையாது. அது போட்டுவாங்க, அவங்க சேர்ந்துக்குவாங்க. அவங்க அவர்களுக்கு நிரந்தர பகையாளி தமிழன் தமிழச்சி, தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு தான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும். அது நீ ஓ மண்ணில் வந்து நாங்கள் ஆதிக்கம் பண்ணால் எங்களை எங்கள் தமிழ் மண்ணிலே உட்காந்துட்டு எங்களை தான் முதல் பகையாக கருதுற, ஆரியனுங்கிறத திராவிடன் எப்படி கருதுற, அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்.
நம்ம இடம் கொடுக்குறோம். அதனால ஒரு உலகத்தில் நடக்கிறத பாருங்க. அயோத்தியில புதுசா கோயில் ராமர் கோயில் கட்டி திறந்தாச்சு. எது பாபர் மசூதின்னு ஒன்று இருந்து 500 வருஷம் இருந்தது. பாபர் மசூதின்னு ஒன்று இருந்தது. அதை இடிச்சிட்டு அதை வந்து திருப்பி கட்டி புதுசா கோயில் கட்டாங்க. அங்கதான் ராமர் பிறந்தாரு. என்னையா சான்றுன்னு கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன சான்று ராமர் அங்க? அதெல்லாம் நம்பிக்கை தான். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எழுது, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு 5 பேர் எழுதுறாங்க. அதுக்கெல்லாம் சான்று தேவையில்லை, இதெல்லாம் நம்பிக்கை தான். ராமர் அங்க பிறந்தார் என்பது நம்பிக்கை தான். எனவே அந்த கோயில் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கிட்டோம். இடிச்ச பாபர் மசூதியை மீண்டும் கட்ட வேண்டாம், வேறொரு இடத்துல மசூதி கட்டிக்கங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. இப்போ போன மாதமா போய் திறந்து வச்சுட்டு அந்த கடைசி பணி முடிஞ்சது. ராமர் கோயில் கட்டட பணி காவி கொடி ஏற்றி வைக்கிறாரு மோடி. எக்காலம் விடுறாரு. உலகத்துக்கே ராமர் கொள்கை வர்றது ஆள போகிறது, ஒரே கொள்கைதான் அப்படின்னு, ஒரே பாதிதான் என்று அப்படியே எக்காலம் விடுறாரு. அங்க போயிருந்துக்கிட்டு அங்க கேட்டானே, அதாவது ராமர் இந்த இடத்துல பிறந்தாருங்கிறது என்னப்பா சார்ந்து இருக்கு, இந்த தேதியில பிறந்தாரு என்ன? ஒன்றும் கிடையாது. அவன் நம்பிக்கை. அவன் ஆளுறான், ஆதிக்கம் பண்றான். நீ கூறு போட்டு இது சரியா அது சரியா, நான் பகுத்தறி படி பார்க்குறேன், சயின்ஸ் படி பார்க்குறேன்னு கூறு போட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்க போற தமிழச்சி. அதனால இதெல்லாம் படிப்பனையா பெற்றுக்கொண்டு நமக்கு பழக்கத்துல வந்துருச்சு. ஒரு புதிய புதிய கருத்தை சொல்லி மக்கள் மயமாக்குறது அவ்வளோ எளிதில்லை. புரியுதா? அதையாவது தெரிஞ்சுக்கங்க. ஒரு சரியான துல்லியமான ஆண்டு நாங்கள் ஒன்று சொல்றோம்னு சொல்லி அது மக்கள் மயமாக்கி அதை சேலஞ்ச் பண்ணணும். பகைவன் இருக்கான். எங்க இருக்கான்? ஆரியத்துல வடநாட்டில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கான். இங்கே திராவிட வடிவில் இருக்கான். மூட நம்பிக்கை நம்பி பிராமணர்கள்லாம் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க. இப்படி பகை சக்திகள் நிறைய நமக்கு வந்து எதிரான சக்திகள் இருக்கு. இதுல நமக்கு வந்து தமிழருடைய இன மொழி தாயக அடையாள மீட்பு என்ற வந்து உலகம் பூரா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அது வேணும். நம்ம ஒரு தொன்மையான இனம், முதன்மையான இனம், ஒரு முதல் செம்மொழியைக்கு உரியவர்கள், அதை இழந்துடக்கூடாது என்ற அக்கறையில் தான் அதெல்லாம் செய்யறது. சின்ன பண்ணமாய் அடுத்தவனுக்கு கையால் ஆயிடக்கூடாது, அடுத்தவனுக்கு கீழே உள்ள ஒரு அவன் இனம் வச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம இனமற்ற கும்பல் ஆயிடுவோம். புரியுதா? என்ற நிலையில் தான் அதெல்லாம் சொல்றோம். எனவே இந்த வாதங்கள் எல்லாம் இது பண்றதை விட்டுட்டு தை 1 நம்ம தமிழ் அறிஞர்கள் சொன்னது, இதுக்கு சான்று இருக்கா, அது இருக்கா, இது இருக்காலாம் கேட்க வேண்டாம். எங்களுக்கு தேவை இருக்கிறது. எங்க மக்களுக்கு அந்த பழக்கம் வந்திருக்கு. அந்த பழக்கத்தின்படி தை 1 தான் வந்து தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு பிறப்பு நாள், திருவள்ளுவர் நாள் என்ற வகையில் அந்த திருவள்ளுவர் நாளை கடைபிடிக்கிறதும், நீங்க வந்து தமிழ் புத்தாண்டு என்பதை ஏற்பதும், தை பொங்கல் விழா, தமிழர் திருநாள் விழா என்று கொண்டாடுவதும் என்பதை சிறப்பாக செய்ய வேண்டும். நமக்கு தான் அது 3-4 நாள் விழா, அது ஒரு நாள் அல்லது. யாருக்கு இருக்கு இது மாதிரி? 4 நாள். முதல் நாள் போகின்னு சொல்லி அன்னைக்கும் விசேடமா வீட்டை தூய்மைப்படுத்துறது, அங்க பண்றது இங்க பண்றது எல்லாம் அதுலேருந்து ஆரம்பிக்கும் பொங்கல். மறுநாள் வந்து தை பொங்கல் நாள். அதுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் நாள். மாட்டு கால்நடை அதை மதிக்கிறது, அதை குளிப்பாட்டுறது, அதை வந்து பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு, மாடுகளை திறந்து விட்டு ஏறுதழுவுதல் உள்பட எல்லா விளையாட்டுகளையும் பண்றது. இப்போ பல விளையாட்டுகள் இப்போ அந்த காலத்துல அது இருக்கும். இப்போ இந்த கடற்கரைக்கு போகிறது, அங்கே பண்றது இங்கே பண்றது. இந்த காலங்களில் பட்டிமன்றம் நடத்துறது, கவியரங்கம் நடத்துறது, இலக்கிய கூட்டம் நடத்துறது, இவ்வளவு இதில் சம்மந்தப்பட்டிருக்குங்க. நம்ம பொங்கல் விழாவில் தீபாவளி எவ்வளவு இருக்கா? இது இந்த மண்ணினுடைய விழா, அது தமிழருடைய விழா. அது இதெல்லாம் எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலம் இருக்கா? அறுவடை திருவிழாவாக அங்க நடக்குதுப்பா. இது மாதிரிலாம் அங்க இருக்கா? அவங்கவுங்க மரபுக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கு. நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. எங்க மரபு, தமிழ் மரபுக்கு நாங்க இது ஒரு பெரிய விழாவா, பல நாள் விழாவா அதை கடைபிடிக்கிறோம். மகிழ்ச்சியோட கடைபிடிக்கிறோம் இந்த பொங்கல் விழாவை. அதை சிதைக்க கூடாது, சீரழிக்க கூடாது, நம்ம இனத்தை சீரழிக்க கூடாது என்ற அக்கறையும் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இனம்னா எங்கேயோ இல்லை, உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, உன் பிள்ளைகள் இருக்கு, உன் பெற்றோருக்கு இருக்கு, அக்கம் பக்கம் சொந்த சூழ்நிலை இருக்கு, தமிழக மக்களுக்கு இருக்கு. அந்த உரிமையோடு, அந்த உரிமைக்கு ஆபத்து இருக்கு. அடையாள அழிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆரியத்தால். ஆரியத்துக்கு திராவிடம் துணை போய் தமிழ்நாட்டை வந்து திராவிட நாடுங்க. தமிழன திராவிடம்பா. இதா தமிழ் மொழியை திராவிட மொழியும்பானுங்க. இப்ப தமிழர் திருநாள திராவிட திருநாளுங்கிறான். இந்த மாதிரி ஆரியன் திராவிடன் 2 பேரும் சேர்ந்து தமிழர் அழிப்புல ஒன்னா இருப்பாங்க. அதை வந்து புரிந்து கொண்டு நாம் இதை செய்யணும். இந்த ஸ்டாலின் மாத்துறாரோ இல்லையோ,
தமிழ் தேசியர்கள், தமிழ் இன உணர்வாளர்கள் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், தமிழ் தேசியம் என்பது இடதுசாரி, வலதுசாரி, நடுசாரி, மனிதாமனது இல்லை, பிறப்பால் வரக்கூடியது. தமிழர் அனைவருக்கும் பொதுவானது. அதுல முற்போக்கு இருக்கு, பிற்போக்கு, நடுப்போக்கு எல்லாம் தான் இருக்கும். அது பிரச்சனையே இல்லை. நீ தமிழ் தேசியர்னு உணர்வு இல்லைன்னா நீ கேரா பிளாட்பாரம் தமிழ்நாட்டில் ஞாபகம் வச்சுக்க. தமிழ் தேசியம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இந்த தமிழர் திருநாளாக தை பொங்கல் நாளை கொண்டாட வேண்டும். வழக்கம் போல பல அறிவு போட்டிகள், இலக்கிய போட்டிகள், கருத்தரங்குகள், கவியரங்குகள், அதுபோல விளையாட்டு போட்டிகள், அது சிலம்பக்கலை போன்றவை அல்லது கபடி போன்ற விளையாட்டுகள், இது பல இதில் நடக்கும். அதையெல்லாம் சிறப்பாக ஒருத்தருக்கு மோதிக்கொள்ளாமல் இயல்பாக மகிழ்ச்சியாக அவ்வளவு பன்முகத்தன்மையோடு இந்த பொங்கல் விழாவை, தமிழர் திருநாள் விழாவை கொண்டாடுங்கள் 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 என்று கொண்டு அனைவருக்கும் தமிழர் திருநாள், தைப்புத்தாண்டு, திருவள்ளுவர் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.